வணக்கம். சாம்பியன்ஸ் கோப்பை இறுதிப் போட்டியில் இந்திய அணி சாதித்தது எப்படி? அதான் இன்னைக்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு. இந்த சாம்பியன்ஸ் கோப்பை போட்டி முழுவதுமே எடுத்துக்கொண்டு 3 விஷயங்களை உணர்ந்திருக்கிறேன். இந்த தொடர்ச்சியான வெற்றிகளுக்கு அவைதான் காரணம் போல் தெரிகிறது. சரியான பிளேயிங் 11-ஐ ஒவ்வொரு போட்டிக்கும் தேர்ந்தெடுத்தது, சரியான வரிசையில் பேட்ஸ்மேன்களை களமிறக்கியது, சரியான பந்து வீச்சாளர்களை சரியான போட்டிகளுக்கு தேர்ந்தெடுத்தது. இந்த விஷயங்கள்லாம் தொடர்ச்சியாக நன்கு ஆராயப்பட்டு தீர்மானிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் செயல்படுத்தப்பட்டதால் தான் இந்த வெற்றி அமைந்திருக்கிறது. அரையிறுதி போட்டியை நீங்க எடுத்துக்கொண்டேமே ஆனால் கான்பிடென்டா டாஸ் ஜெயிச்சு அவர் பேட்டிங்கை தேர்ந்தெடுத்தார். என்ன காரணம்? அவர் இங்கிலாந்துக்கு எதிராக 351 ரன்னா சேஸ் பண்ணியிருக்காங்க. ஏன் சேசிங் எடுக்கல? ஏன்னா இந்திய சுழற்பந்து வீச்சாளர்களுடைய பந்து வீச்சை எதிர்த்து சேஸ் பண்ணுவது கஷ்டம். அதனால நம்ம முதல்லயே பேட் பண்ணி ஒரு 300 ரன்னு டார்கெட்டை பிக்ஸ் பண்ணிட்டோம்னா நம்ம ஓரளவு மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னு ஆஸ்திரேலிய கேப்டன் நினைச்சார். இந்திய கேப்டனுடைய சிந்தனை வேற மாதிரி இருந்தது. ஆட்டத்தை தங்கள் வசப்படுத்தக்கூடிய வீரர்கள் 4 பேர் இருந்தாங்க. அந்த 4 பேரையும் ஸ்டடி பண்ணி வச்சிருக்காரு நம்ம கேப்டனும் பயிற்சியாளரும். முதல்ல டிராவிஸ் ஹெட் எப்பொழுதுமே முக்கியமான போட்டிகளில் இந்தியாவின் வெற்றியை தட்டி பறித்து செல்லக்கூடியவர். அவரை பேட் பண்ண வந்திருக்கும் பொழுது 40 ரன்னுக்குள்ளேயே வருண் சக்கரவர்த்தியை வச்சு அவரை வீழ்த்தினார். அற்புதமான ஸ்பின்னர் வருண் சக்கரவர்த்தி. இவர் மற்றவங்களை போலவே அடித்து நொறுக்கலாம்னு வந்து இருந்தார். இன்னொரு அதிரடி ஆட்டக்காரர் இங்கிலீஷ், அவரை ரவீந்திர ஜடேஜாவை வச்சு வீழ்த்தினார். மேக்ஸ்வெல் ஆட்டத்தின் போக்கையே மாற்றக்கூடியவர். அவர் வந்த உடனேயே என் குடும்ப நண்பர் ஒருவருடன் சேர்ந்துதான் வெளியூர்ல இருந்ததுனால பார்த்துக்கிட்டு இருந்தேன். இவர் 6 அடிக்க முயற்சி தன்னுடைய ஆளுமையை வெளிக்காட்ட நினைப்பாரு. ஆனா இந்த ஸ்பின்னர்கள்ட்ட அது நடக்காது. ஒரு 5 சிக்ஸர் அடிக்கிறதுக்குள்ளேயே அவர் அவுட் ஆக்கிடுவாங்கன்னு சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே முதலாவது 6 அடித்தார். அவர் என்னை பார்த்தார். நீங்க சொன்ன மாதிரி ஒரு 6 அடிச்சு போட்டாரு. இன்னும் 2-3 அடிக்கிறதுக்குள்ள எப்படியும் இது பண்ணி அவரை காலி பண்ணிடுவாங்கன்னு சொன்ன அடுத்த பந்திலேயே அவுட் ஆனார். அவர் கூடுதலாக ஒரு 4 சிக்ஸர் அடிச்சிருந்தா இந்த டார்கெட் 270ங்கிறது 290 300 போயிருக்கும். அந்த வகையில் அவரை சிறப்பாக வீழ்த்தினார்கள். இந்த 3 அதிரடி ஆட்டக்காரர்களையும் அவங்களை எப்படி வெளியே அனுப்பலாம்ங்கிறதுல பயிற்சியாளரும் ரோஹித் சர்மாவும் செய்த திட்டங்கள் பலித்து விட்டன. அடுத்து சுமித் ஆடிக்கொண்டே இருந்தார். அவர் 50 ஓவர் வரைக்கும் ஆடக்கூடியவர். அதனால அற்புதமான ஒரு பந்தை வீசி போல்டாக்கினார் முகமது சாமி. ஆக அவங்களை 264க்கு கண்டெயின் பண்ணிட்டாங்க. 300 ரன் நோக்கி போகிருந்தவங்களை. அதன் பின்னர் சேசிங்கள அவங்கவுங்க பங்க செலுத்திட்டாங்க. அதை நம்ம மொத்தமாக இந்த தொடர்னுடைய வெற்றிக்காக பற்றி இந்த 3 டாபிக்ல சிந்திக்க போறோம்ல, அப்ப அதை சொல்றேன். அப்ப இந்த தொடர் வெற்றிகளுக்கெல்லாம் காரணம் வந்து 3ன்னு சொல்லியிருக்கோம். சரியான பிளேயிங் 11-ஐ தேர்ந்தெடுத்தது, சரியான பேட்ஸ்மேன்களை சரியான வரிசையில் அனுப்பியது, சரியான பந்து வீச்சாளர்களை சரியான போட்டிக்கு தேர்ந்தெடுத்தது, தக்க சமயத்தில் பயன்படுத்தியது.
இது நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்குது. சரியான பிளேயிங் 11ஐ தேர்ந்தெடுத்ததுல தான் முக்கியமான வெற்றியே அடங்கியிருக்குதுங்க. ஏன்னா ஸ்ரேயஸ் ஐயர், KL ராகுல் இவங்க 2 பேருமே அந்த பேட்டிங் வரிசைக்கு சரியான ஒரு ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டை கொடுக்குறாங்க, வலுவூட்டியிருக்காங்கன்னு சொல்றேன். மற்றவங்களாம் எப்பவுமே ஆடிக்கொண்டிருப்பவர்கள் தானே. இவர்களை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நிர்வாகமும் கேப்டன் எடுத்த முடிவு மகத்தான முடிவு. சற்று சிந்திச்சிருக்கலாம், KL ராகுலுக்கு பதிலா ரிஷப் பண்ட்டை போடலாமா அப்படின்னு நினைச்சிருக்கலாம். அவர் விக்கெட் கீப்பிங்ல கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா செய்வாருன்னு நினைக்கலாம். இருந்தாலும் KL ராகுலினுடைய பேட்ஸ்மேன்ஷிப்புக்கு பக்கத்துல வர முடியாதுன்னு KL ராகுலை தேர்ந்தெடுத்தாங்க. ஸ்ரேயஸ் ஐயருக்கு பதிலா போட்டிருக்கலாமோ அப்படின்னு நினைச்சாங்க. அது முதல் போட்டியிலேயே ஸ்ரேயஸ் ஐயர் தன்னுடைய பேட்டிங் ஸ்கில்ல வெளிப்படுத்தினால அவர் தொடர்ந்து இடம் பிடிச்சிட்டாரு. இவங்க 2 பேரும் ஒரு மகத்தான ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் பேட்டிங்க்கு சரிந்து விடாமல் ரன் ரேட்டையும் ஏற விடாமல் கரெக்டாக அவங்க கொண்டு போறாங்க. வழக்கம் போல விராட் கோலியை பற்றி சொல்ல வேண்டியதே இல்லை. விராட் கோலி சேசிங் பண்ணும் பொழுது ஒரு மனநிலையிலையும், முதலில் பேட் பண்ணி டார்கெட் செட் பண்ணும் ஒரு மனநிலையிலையும் இருக்கிறார். அது தெளிவா தெரியுது. எப்பமெல்லாம் முதல்ல பேட் செய்ய வராரோ அப்போ அவர் என்ன நினைக்கிறாரு, நம்மளுடைய அணி இமாலய ஸ்கோரை எட்ட வேண்டும் என்பதற்காக ஆரம்பத்திலிருந்தே அடித்து ஆடுறாரு. அது சில சமயங்கள்ல ஸ்பின்னர்ஸ் விக்கெட்டை கொடுத்துடுறாரு. ஏன்னா நமக்கு எவ்வளவு டார்கெட் செட் பண்ணாலும் இந்த காலத்துல அடிச்சிடுறாங்களே, அதனால அவருக்கு அந்த அணியின் மேல் உள்ள அந்த பட்டின் காரணமாக முதல்ல பேட் செய்யும் பொழுது ஆரம்பத்திலிருந்தே அடித்து ஆடி இந்த டார்கெட்டை தூக்கி காமிக்கணும் அப்படிங்கிறதுனால அவரு முதல்ல இருந்தே அடித்து ஆடி சில சமயங்கள்ல அவுட் ஆகிடுறாரு. ஆனா சேசிங் பண்ணும் போது அவர் என்ன நினைக்கிறாரு, விராட் கோலி மாஸ்டர் இன் சேசிங், அவர் என்ன நினைக்கிறாரு, கடைசி ஓவர் வரைக்கும் நம்ம நிக்கணும் நிக்கணும் நிக்கணுங்கிற மன உறுதியோட வர்றாரு. நேற்று 84 ரன் அடிச்சிருக்காருங்க. அதுல 50 சிங்கிள்ஸ் ஓடி இருக்காரு. அப்ப அந்த மனுஷனுடைய பொறுப்புணர்ச்சியை பாருங்க. 84 ரன் 50 சிங்கிள்ஸ். அப்ப என்ன நினைக்கிறாரு, டாட் பாலும் விழுந்துடக்கூடாது, ஸ்ட்ரைக்கை ரொட்டேட் பண்ணணும், ரன்னும் வந்துகிட்டு இருக்கணும். அவர் ஸ்ரேயஸ் ஐயரும் அவரும் அமைத்த பார்ட்னர்ஷிப் கிட்டத்தட்ட வெட்டிக்கு அருகில கொண்டு போயிருச்சு. பிறகு சரியான பேட்ஸ்மேன்களை சரியான இடத்துல களமிறக்கியதுன்னு ஸ்ரேயஸ் ஐயர் அவுட் ஆன பிறகு அக்சர் பட்டேலை கொண்டு வந்தாங்க. நிறைய பேருக்கு அது ஒரு கேள்விக்குறியாவே இருக்கும். ஏன் KL ராகுல் இருக்கும் பொழுது, ஹர்திக் பாண்டியா இருக்கும் பொழுது அக்சர் பட்டேலை கொண்டு வர்றாங்க? ஏன்னா பேட்டிங் டெப்த்தை ஒரு கூடுதலாக ஒரு 5-6 ஓவர்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணா நல்லா இருக்கும். அது எதிரணியினருக்கு மனக்கிளேசத்தை உண்டு பண்ணுவதற்காக தான் அந்த அக்சர் பட்டேல் அனுப்புறாங்க. அக்சர் பட்டேல் நேற்று 30 பந்து ஆடி இருக்காரு, 5 ஓவர். அப்ப அந்த 5 ஓவர் நமக்கு போனஸா கிடைக்கிற மாதிரி தானே. நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா பேட்ஸ்மேனை வச்சு அந்த 5 ஓவர் நகர்த்துறோம் இல்லையா? அப்ப பேட்டிங் டெப்த் 5 ஓவருக்கு கூடுதலா போகுது இல்லையா? அதுக்காக போயிடறாங்க. ஆனா அக்சர் பட்டேல் ஒன்றும் மோசமான பேட்ஸ்மேன் கிடையாது. 30 பந்துல 27 ரன் அடிச்சிருக்கிறாருன்னா அவர் திறமையானவர் தான். அதனால அதுவும் ஒரு சரியான முடிவாக தான் இப்ப பயன்படுது. ஏன்னா இந்த காலத்துல எல்லாம் ஒரு பெர்ஃபெக்ட் பினிஷர்ஸ் தேவைப்படுது. அதுக்கு அவங்க KL ராகுலையும் ஹர்திக் பாண்டியாவும் பயன்படுத்துறாங்க. சரியான முடிவுதான் அது. கிட்டத்தட்ட வெற்றியை நெருங்கக்கூடிய சமயத்துல பந்துகள் எண்ணிக்கையும் அடிக்க வேண்டிய எண்ணிக்கையும் சரியா இருக்கும் பொழுது வழக்கம் போல ஹர்திக் பாண்டியா ஆடன் சாம்பாவை தூக்கி 2 6 அடிச்சு அந்த டென்ஷனை பூரா ரிலீஸ் ஆகிட்டாரு. கடைசியா ஒரு 6 அடிச்சு ஆட்டத்தை முடிக்கணும்னு நினைச்சாரு. அதை KL ராகுல் செஞ்சு வைத்தார். KL ராகுலும் ரவீந்திர ஜடேஜாவும் இன்னும் பாக்கி இருக்கிறாங்க. 2 ஓவரும் பாக்கி இருக்கு. அந்த 2 ஓவருக்கு 19-20 ரன்னா கூட 290 கூட இந்தியா சேஸ் பண்ணிவிடும். 300 கூட சேஸ் பண்ணி விடக்கூடிய நிலையில தான் இருக்கும். கொஞ்சம் கஷ்டப்பட்டு சேஸ் பண்ணுமே தவிர 300 வரைக்கும் சேஸ் பண்ணக்கூடிய பேட்டிங் ஸ்ட்ரென்த்தும் ஸ்கில்லும் அந்த ஆர்டர் ஆஃப் பேட்டிங்கும் கரெக்டாக இருக்கிறது. அதுதான் இந்த வெற்றிக்கு காரணம். அடுத்து
சரியான பந்து வீச்சாளர்களை தேர்ந்தெடுத்து சரியான இடத்தில் பயன்படுத்தியது. முதல் போட்டியில முகமது சாமி, ஹர்ஷித் ராணா, நம்ம பாண்டியா 3 வேகப்பந்து வீச்சாளர்களை வைத்துக்கொண்டு 3 ஸ்பின் பவுலர்களை வச்சுக்கொண்டு இறங்கணும். அக்சர் பட்டேல், ரவீந்திர ஜடேஜா, குல்தீப் யாதவ். முதல் போட்டியில முகமது சாமி 5 விக்கெட் எடுத்து நான் இருக்கேன் அப்படிங்கிறத நிரூபிச்சுட்டாரு. அடுத்த போட்டிகளில் அவர் கொஞ்சம் விக்கெட் எடுக்கல. ஆனா இந்த போட்டியில கடைசியா நடந்த போட்டியில விக்கெட் எடுத்தாரு. அதுக்கு முந்தின போட்டியிலே விக்கெட் எடுத்தாரு. ஆக அது முகமது சாமி சரியா போச்சு ஒரு வேகப்பந்து இடத்துக்கு. ஹர்திக் பாண்டியா ஆல்ரவுண்டர் சரியா போச்சு. அப்ப அந்த ஹர்ஷித் ராணா வந்த இடத்துல அவரையே பயன்படுத்தணுமா? அவர் வந்து மோசமாலாம் வீசல, நல்ல டெப்த் ஓவர்கள்ல நல்லா கண்டெயின் பண்ணாரு, நல்லா செஞ்சாரு. பங்களாதேசனுடைய வெற்றியில அவருக்கும் பங்கு இருக்குது. பாகிஸ்தானுக்கு எதிராகவும் நல்லா கண்டெயின் பண்ணி பந்து வீசினாரு. அவரை குறைத்து மதிப்பிட முடியாது. இருந்தாலும் நம்ம செமிஃபைனலுக்கு குவாலிஃபை ஆன பிறகு அந்த இடத்துல வருண் சக்கரவர்த்தியை போட்டா இன்னும் கொஞ்சம் பந்து வீச்சு பலமாகுமான்னு ஒரு பரிசோதனையில் இறங்கினாங்க. பரிசோதனை இறங்கினாங்களோ அல்லது தொடர்ந்தே அவர் வருண் சக்கரவர்த்தி பயன்படுத்தலாம்னு முடிவுக்கு வந்து இறக்குனாங்களான்னு தெரியல. வருண் சக்கரவர்த்தி அதில் 5 விக்கெட்டை வீழ்த்தினார். ஆகா, இவரை எளிதில் வெளியே உட்கார வைக்க முடியாது, இவரிடம் மகத்தான திறமை இருக்கிறதை கண்டுபிடிச்சிட்டாங்க. நியூசிலாந்துக்கு எதிராக அவரை பயன்படுத்திட்டு ஆஸ்திரேலியாவுக்கு எதிராகவும் பயன்படுத்தினாங்க. அவர்தான் வந்து இந்த டிராவிஸ் கட் விக்கெட்டை வீழ்த்தினவர். இப்ப 4 ஸ்பின்னர்கள் 2 வேகப்பந்து வீச்சாளர்களோட பூரா அது சரியா தான் இருக்குது. ஃபைனலுக்கும் இதே மாதிரி தான் போவாங்க. இதே பந்து வீச்சாளர்களை கொண்டு தான் போவாங்க. ஏன்னா இந்தியன் ஸ்பின்னர்ஸ் வந்து ஒவ்வொரு 4 பேருமே அற்புதமானவங்க. அக்சர் பட்டேல், ரவீந்திர ஜடேஜா அக்யூரேட்டா போடுறாங்க. ரவீந்திர ஜடேஜா அக்யூரேசியை பத்தி சொல்ல வேண்டியதே இல்லை. குல்தீப் யாதவ் மிடில் ஓவர்கள்ல பேட்ஸ்மேன்களை திறனடித்து விக்கெட் எடுக்கக்கூடியவர். வருண் சக்கரவர்த்தி 5 விதமான பந்துகளை வீசுறாரு. லெக் ஸ்பின் வீசுறாரு, ஆஃப் ஸ்பின் வீசுறாரு, கூகுளி வீசுறாரு, யார்கர் வீசுறாரு, ஸ்லைடர் வீசுறாரு. இப்படி 5 விதமான பந்துகளை வீசுறாருன்னு சொல்றாங்க. அவர் எந்த பந்தை எப்ப வீச போறாருன்னு தெரியாதனாலதான் விக்கெட்டுகளே விழுகுது. சரி, ஆனா சரியான இடத்தில் சரியான ஃபீல்டர்களை நியமித்து ஒவ்வொரு பேட்ஸ்மேனும் யாரிடம் அவுட் ஆவார்கள் என்பதை தெரிந்து அவர்களுக்கு பந்து வீச்சை கொடுத்து ரோஹித் சர்மானுடைய கேப்டன்சி இந்த இது முழுவதுமே மிகவும் பாராட்டத்தக்கதா இருந்தது. அவர்கிட்ட பயமே இல்லை. நான் கூட பல சமயம் நினைக்கிறேன், ஒரு 40 ரன் 50 ரன் அடிச்ச பிறகு ரிஸ்கான ஷாட்டை ஆடலாமே, ஸ்கில் இருக்குதேன்னு நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டே தான் போவேன். நேற்று 28 ரன் அடிச்சாரு. நேர வந்த பந்தை ஸ்வீப் பண்ண பார்த்து எல்பிடபிள்யூ ஆனாரு. அப்ப 28 ரன் தான் இருந்தது. இன்னும் கொஞ்சம் ஒரு 40 ரன் வரைக்கும் போன பிறகு இந்த ரிஸ்கான ஷாட்டுகள் ஆடலாமே நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு தான் இருந்தேன். ஆனா அவருடைய வேலையாக என்ன அணி நிர்வாகம் அவருக்கு கொடுத்திருக்கிறது, நீ ஸ்பின்னரா இருந்தாலும் சரி, வேகப்பந்து வீச்சாளர் இருந்தாலும் சரி, அடித்து நொறுக்கி அவர்களுடைய அந்த மன உறுதியை குலைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவரை பயன்படுத்துறாங்க. அதனால அவர் அந்த வேலையை செஞ்சுட்டு போட்டோம்னு செஞ்சுட்டு போறாரு. சப்மன் கில்லும் அற்புதமாக ஆடுறாரு. வங்காளதேசத்துக்கு எதிராக அற்புதமா ஆடினாரு. பாகிஸ்தானுக்கு எதிராக அற்புதமா ஆடி ஒரு அற்புதமான ஸ்பின் பவுலிங்க்கு தான் அவுட் ஆனாரு. பிறகு நியூசிலாந்துக்கு எதிராக எல்பிடபிள்யூ ஆனார். அது 1 சென்டிமீட்டர் தான் ஸ்டெம்பை விட்டு விலகி போயிருக்கும். அதனால அதை பெருசா சொல்ல முடியாது. நேத்து வந்து டார்கெட் வந்து பெருசா இல்லை, அது ஆஃப் ஸ்டெம்புக்கு வெளியே போகுது. அந்த ஒரு பந்தை விட்டு இருந்தாச்சுன்னா செஞ்சுரி அடிச்சிருப்பான் மனுஷன். அந்த பொறுமை இல்லாம அதை அடிச்சு அது ஸ்டெம்பில் விழுந்துருச்சு. ஆக யாருமே வந்து குறைத்து மதிப்பிட முடியாத அளவுக்கு தான் விளையாடுறாங்க. அவங்களுடைய வயதுக்கும் இளமைக்கும் தகுந்தபடி சில சமயங்கள்ல இந்த இளைஞர்கள் வந்து தப்பான ஷாட்டை ஆடிடுறாங்க. ரிஷப் பந்த் மாதிரி ஒரு அற்புதமான வீரருக்கு நம்ம இடம் கொடுக்க முடியவில்லை. அந்த அளவுக்கு நம்ம அணி இருக்கிறது. ஜெய்ஸ்வால் மாதிரி ஒரு வீரருக்கு இடம் கொடுக்க முடியவில்லை. இடம் கொடுக்கப்படாதனால் அவர்கள் குறைந்தவர்கள் அல்ல. இப்ப ஆடிக்கொண்டிருப்பவர்களுக்கு
கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெறும் பொழுது அவர்கள் உள்ளே வரப்போகிறார்கள். KL ராகுலையோ, ஸ்ரேயாஸ் ஐயரையோ, விராட் கோலியவோ இந்த காலகட்டத்துல யாரையுமே நம்ம விலக்கி வைக்க முடியாது அல்லவா? வருங்காலங்கள்ல இப்போ 3 ஆல்ரவுண்டர் இருக்காங்க. அக்ஷர் பட்டேல், ரவீந்திர ஜடேஜா, ஹர்திக் பாண்டியா. வருங்காலங்கள்ல பவுலிங் போட தெரிஞ்சவங்களும் பேட்டிங் பண்ண தெரிஞ்சவங்களா இருந்தாலும் எடுப்பாங்க போல தெரியுது. காலம் அப்படி மாறிட்டு போகுது. பவுலிங் ஆல்ரவுண்டர்ஸ், பவுலிங்கும் பண்ண ஹர்திக் பாண்டியா மாதிரி வேகப்பந்து வீசவும் தெரியணும், பேட்டிங் பண்ணவும் தெரியணும் மாதிரி ஆள் தான் 2 பேர் தேடுவாங்க. அப்படி இருந்தாதான் வருங்காலங்கள்ல இந்திய அணியை உச்சத்துக்கு கொண்டு போக முடியும். உலக அணிகள் பூராமே அதை நோக்கித்தான் போய்கிட்டு இருக்கு. ஆக இந்த வகையில நாம் சரியான பிளேயிங் 11-ஐ தேர்ந்தெடுத்து சரியான பேட்டிங் வரிசையை கட்டமைத்து சரியான பந்து வீச்சாளர்களை சரியான போட்டிகளுக்கு அழைத்து தேர்ந்தெடுத்து சரியான நேரங்களில் அவர்களை பந்து வீச செய்த அற்புதமான கேப்டன்சின் காரணமாக இந்த 4 விதத்தின் காரணமாக சாம்பியன்ஸ் கோப்பையில் இறுதிப் போட்டிக்கு இந்தியா சென்றுள்ளது. இறுதிப் போட்டியில் தென்னாப்பிரிக்கா வந்தாலும் நியூசிலாந்து வந்தாலும் இதே மாதிரி ஒரு அற்புதமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி அவர்கள் கோப்பையை வெல்வதற்கு நம்முடைய சேனலின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி.